அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா, இன்னைக்கு பாராளுமன்றத்துல மாண்புமிகு நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள பதவி நீக்கம் செய்ய கோரி ஒரு புகார் மனுவ ஹானரபிள் பார்லிமெண்டரி ஸ்பீக்கர் கிட்ட 120 எதிர்க்கட்சி பாராளுமன்ற எம்பிக்கள் வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்காக தான் இந்த பதிவு. இந்திய அரசமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 217 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் B யின் அடிப்படையில ஒரு நீதிபதியை இந்திய ஜனாதிபதி அவர்கள் தகுதி நீக்கம் செய்யலாம். அது எவ்வாறு இருக்க வேண்டும், என்ன செய்திருந்தால் அந்த தகுதி நீக்கத்துக்கு ஏற்புடையது அப்படின்னு பார்க்கும்போது, இந்திய அரசமைப்பு சட்டம் 124 சப்கிளாஸ் 4 அதன் அடிப்படையில் அந்த நீதிபதி தகுதி இல்லாதவராக இருக்க வேண்டும், இன்கெப்பாசிட்டியாக இருக்க வேண்டும், அவர் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கணும், தவறான ஒரு நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டிருக்கணும். அதை ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அந்த நீதிபதியை தகுதி நீக்கம் செய்ய முடியும். மதுரையில் நடந்த சர்ச்சை என்ன? ஒரு வரலாற்று ரீதியான ஒரு இந்துக்களின் பாரம்பரிய ஒரு வழிபாட்டு முறையை ஏற்றுக்கொள்ள சொல்லி ஒரு மனுதாரர் மனு போடுறாரு. அந்த மனுவின் அடிப்படையில் அதை விசாரிச்ச திரு மாண்புமிகு நீதிபதி அவர்கள் அதனுடைய சாராம்சங்களை கண்டறிந்து வரலாற்று ரீதியான ஆய்வறிக்கையை மேற்கொண்டு நேரடியாக கள ஆய்வினை மேற்கொண்டு முந்தைய தீர்ப்புகளை வைத்து அவர் ஒரு தீர்ப்பளிக்கிறார். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு மேல்முறையீட்டுக்கு தமிழக அரசு போகின்றது. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த ப்ராசஸிங்ல இருக்கும்போது எதுக்கு நீதிபதி அவர்களை தகுதி நீக்கம் செய்யணும்? இவரை தகுதி நீக்கம் செஞ்சுட்டா உண்மையெல்லாம் மூடி மறைச்சிடலாமா? நியாயம் மறைஞ்சு போயிருமா? இந்துக்களோட பாரம்பரிய வழிபாடுகளை தடுத்துடலாமா? நீங்க நினைக்கிறதா கனவுல கூட நடக்காது. ஒரு மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்களை தூக்கணும்னா ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கு. இப்பதானே மனு கொடுத்துருக்கீங்க. இனிமேதான் 3 பேர் கொண்ட கமிட்டியை ஃபார்ம் பண்ண போறாங்க. அந்த கமிட்டி அந்த எவிடன்சஸை, அந்த சர்க்கம்ஸ்டான்சஸை, அனைத்து ஆவணங்களையுமே பட்டியலிட்டு எக்ஸாமைன் பண்ணி அது நிறைய வழிகாட்டுதல்கள் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி சப்போஸ் அதுலேயுமே ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மேல குற்றச்சாட்டு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டாலும் அது பழையபடி நாடாளுமன்றத்துக்கு தான் திரும்ப போகணும். அங்க நாடாளுமன்ற அவையில லோக்சபா ராஜ்யசபா ரெண்டும் சேர்ந்து 3/2 பங்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை நிறைவேற்ற சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு அந்த தீர்மானத்துல கையெழுத்து போட்டு அந்த கையெழுத்தின் அடிப்படையில் அந்த தீர்மானங்கள் தான் ஜனாதிபதிகிட்ட போய் அதுக்கு பிறகுதான் நீதிபதி அவர்களை மோஷனை அவர் ரிமூவ் பண்ண முடியும். சரிங்களா? அதனால இது சாத்தியம் அல்ல. மொத்தம் நாடாளுமன்றத்திலே 750க்கு மேல உறுப்பினர்கள் இருக்காங்க. நீங்க வெறும் 120 உறுப்பினர்கள் தான் இருக்கீங்க. அதனால இந்த 120 உறுப்பினர்களும் பல்பு தான் வாங்க போறீங்க. ஐயா திரு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் பக்கபலமா இருந்து அவரை உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆக்குவாருன்னு நான் சொல்றேன். நன்றி.